நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 13. அந்த அப்பார்ட்மெண்டின் ஜன்னலுக்கு அருகாமையில் நின்று கொண்டிருந்த ராபர்ட் லெங்டனின் கண்கள் அந்த ஓட்டலிலேயே ஒட்டிக்கொண்டன. அந்த ஸ்பைக் தலைமுடி கொண்ட பெண் இப்பொழுதுதான் அதற்குள் நுழைந்திருக்கிறாள். ஆனால் அவளுக்கு எப்படி இந்த முகவரி தெரியும் என்று லெங்டனால் சற்றும் யூகிக்க முடியவில்லை. அவருடைய உடல் முழுவதும் தன் வேலையை காட்டத் தொடங்கியிருந்த அட்ரினலின் அவருடைய சிந்தனை அமைப்பை மீண்டும் ஒரு முறை பிரித்து போட்டது. என்னை கொல்வதற்கு என்னுடைய அரசாங்கமே ஆள் அனுப்பியிருக்கிறதா? சியானாவும் அவரை போன்றே அதிர்ச்சியில் இருந்தாள். ராபர்ட், அப்படியென்றால் உங்களை மருத்துவமனையில் வைத்து தீர்த்து கட்டுவதற்கான முந்தைய முயற்சி கூட உங்கள் அரசாங்கம் செய்ததாகத்தான் இருக்க வேண்டும். அவள் எழுந்து நின்று அப்பார்ட்மெண்ட் கதவின் பூட்டினை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்தாள். அமெரிக்கா தூதரகம் உங்களை கொல்வதற்கான அனுமதியை பெற்றிருந்தால் அவள் தன்னுடைய எண்ணத்தை சொல்லி முடிக்கவில்லை. அதற்கு அவசியமும் இல்லை. அந்த குறிப்புகள் மிகவும் பயங்கரமானவை. நான் என்ன செய்துவிட்டேன் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய அரசாங்கமே என்னை வேட்டையாட வேண்டிய தேவை என்ன? மறுபடியும் மருத்துவமனையில் இருந்து இழுத்து வரப்பட்டது முதல் லெங்டன் முணுமுணுத்துக் கொண்டிருந்த 2 வார்த்தைகளை அவரால் கேட்க முடிந்தது. வெரி சாரி, வெரி சாரி. உங்களுக்கு இங்கே பாதுகாப்பில்லை என்றாள் சியானா. நமக்கு இங்கே பாதுகாப்பில்லை. அவள் தெருவை சுட்டி காட்டினாள். நாம் இருவரும் மருத்துவமனையில் இருந்து தப்பி ஓடி வந்ததை அவள் பார்த்திருக்கிறாள். உங்களுடைய அரசாங்கமும் காவல்துறையும் என்னை ஏற்கனவே தடம் காண தொடங்கிவிட்டார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னுடைய அப்பார்ட்மெண்டின் வாடகை உரிமை வேறு ஒரு பெயரில் இருக்கிறது. ஆனால் எப்படியும் அவர்கள் என்னை கண்டுபிடித்து விடுவார்கள். அவள் தன்னுடைய கவனத்தை அந்த உயிரி குழாயின் மீது திருப்பினாள். இதை நீங்கள் திறந்தாக வேண்டும், உடனே. லெங்டன் அந்த டைட்டானியம் சாதனத்தை நோக்கினார். அவர் கண்களுக்கு அந்த உயிரி ஆபத்து குறியீடு மட்டுமே தெரிந்தது. அந்த டியூபில் எது இருந்தாலும் சரி என்றாள் சியானா. அதற்கு அடையாள குறியீடு இருக்கலாம், ஒரு ஏஜென்சி ஸ்டிக்கர், போன் நம்பர், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுக்கு தகவல் வேண்டும், எனக்கு தகவல் வேண்டும். உங்களுடைய அரசாங்கம் என் நண்பரை கொலை செய்திருக்கிறது. சியானாவின் குரலில் இருந்த வலி லெங்டனை அவரது சிந்தனையில் இருந்து விடுவித்தது. அவரும் அதற்கு ஆமோதித்தார். அவள் சொல்வது சரி என்பதை உணர்ந்து கொண்டார். ஆமாம், எனக்கும் வருத்தமாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை மறுபடியும் கேட்ட பின்னர் லெங்டனின் குரல் சுருங்கி போனது. அவர் மேசை மேல் இருந்த அந்த கொள்கலனை நோக்கி திரும்பினார். அதற்குள் எத்தகைய விடைகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் என்று அவருக்கும் தெரியாது. இதை திறப்பது மிகவும் பயங்கரமானதாக இருக்கலாம். சியானா ஒரு கணம் யோசித்தாள். உள்ளே இருப்பது எதுவாக இருந்தாலும் அது மிக சிறப்பான முறையில் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக அதிர்ச்சியை தாங்கும் பிளக்ஸி கிளாஸ் சோதனை குழாயாக இருக்கலாம். போக்குவரத்தின் போது வெளிப்புற ஓட்டிற்கு கூடுதல் பாதுகாப்பை வழங்கக்கூடியதாகவும் இந்த பயோடிப் வடிவமைக்கப்பட்டிருக்கலாம். ஹோட்டலுக்கு வெளியே அந்த கருப்பு நிற மோட்டார் சைக்கிள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதை லெங்டன் ஜன்னல் வழியாக பார்த்தார். அந்த பெண் இன்னும் வெளியே வரவில்லை. ஆனால் லெங்டன் அங்கே இல்லை என்பதை அவள் விரைவிலேயே கண்டுபிடித்து விடுவாள். அவளுடைய அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதும் அவள் தங்களுடைய அப்பார்ட்மெண்ட் கதவை அடித்து நொறுக்கும் முன்னர் எவ்வளவு நேரம் கிடைக்கும் என்றும் லெங்டனுக்கு தெரியாது. லெங்டன் தன் மனதை திடப்படுத்திக் கொண்டார். அவர் அந்த டைட்டானியம் டியூபை தூக்கிவிட்டு அந்த பயோமெட்ரிக் பேட்டில் தயக்கத்துடன் தன்னுடைய கட்டை விரலை வைத்தார். அந்த டியூப் தன்னைத்தானே மூடிக்கொள்ளும் முன்னர் அந்த 2 பாதிகளையும் ஒன்றுக்கொன்று எதிரான திசைகளில் பிரித்தெடுத்தார். கால்வாசி திறந்த போது அந்த கொள்கலன் 2வது முறை பிங்கொலி எழுப்பியதும் தான் ஒப்புக்கொடுக்கப்பட்டதை லெங்டன் தெரிந்து கொண்டார்.
அந்த டியூபை தொடர்ந்து பிரித்தெடுக்கையில் லெங்டனின் கைகள் வியர்ப்பது போல் இருந்தது. சரியான முறையில் செய்யப்பட்ட இழைகளைப் போல் அந்த இரண்டு பாதிகளும் மெதுவாக திரும்பின. விலை மதிப்பு மிக்க ரஷ்ய கூண்டு பொம்மையை பிரிப்பது போல் அவர் தொடர்ந்து திருகினார். ஆனால் அதில் இருந்து என்ன விழும் என்பது மட்டும் அவருக்கு தெரியாது. 5 சுற்றுகளுக்கு பின்னர் அந்த இரண்டு பாதிகளும் பிரிந்தன. ஆழ்ந்து மூச்சுவிட்ட லிங்டன் அவற்றை மென்மையாக அப்பால் பிரித்து வைத்தார். அந்த இரண்டு பாதிகளுக்கும் இடையில் இருந்த இடைவெளி அகலமானது. நுரை ரப்பர் உள்ள உள்கூடு வெளியே வந்தது. லெங்டன் அதை மேசையில் எடுத்து வைத்தார். அந்த பாதுகாப்பு அட்டை இழுத்து வைத்த நெர்ஃப் கால்பந்தை போலவும் தோன்றியது. எதுவும் நடக்கவில்லை. அந்த பாதுகாப்பு நுரையில் மேல் பக்கத்தை திரும்ப மடித்துவிட்ட லெங்டன் இறுதியாக பாதுகாக்கப்பட்டிருந்த பொருளை வெளிக்கொண்டு வந்தார். அதிலிருந்த பொருளை தன் தலையை ஒரு பக்கமாக சாய்த்து உற்று பார்த்த சியானா குழம்பி போனாள். இது நிச்சயம் நான் எதிர்பார்த்தது அல்ல. லெங்டனும் எதிர்கால நோக்கில் தயாரிக்கப்பட்டிருக்கும் வகையை சேர்ந்த குப்பியை தான் எதிர்பார்த்தார். ஆனா அந்த பயோடியூபில் இருந்த பொருள் எப்படி பார்த்தாலும் நவீன காலத்தை சேர்ந்ததுதான். அதிகப்படியான அலங்காரத்துடன் யானை தந்தத்தில் செய்யப்பட்டிருந்த அது லைஃப் சேவர்ஸ் மிட்டாய் உருளையைப் போல் இருந்தது. இது பழசாக தெரிகிறதே என்று சியானா கிசுகிசுத்தால். ஒரு வகையான சிலிண்டர் சீல் என்றார் லெங்டன். அதன் பின்னரே அவரால் மூச்சுவிட முடிந்தது. கிமு 3500ஆம் ஆண்டில் சுமேரியர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சிலிண்டர் சீல்கள் பதிப்புத்துறையில் செதுக்கல் வடிவங்களின் முன்னோடிகள். அலங்காரமான பிம்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கும் ஒரு சீலில் உட்குழிவான கோல் ஒன்று இருக்கும். அதன் வழியாக அச்சாணி கம்பி நுழைக்கப்படும். இதனால் செதுக்கப்பட்ட அந்த பீப்பாயானது நவீன பெயிண்ட் ரோலரை போல் ஈரமான களிமண் போன்றவற்றில் உருண்டு அதிலுள்ள குறியீடுகள், பிம்பங்கள் அல்லது எழுத்துக்களை பதியச் செய்யும். இந்த குறிப்பிட்ட சீல் சந்தேகமே இல்லாமல் முற்றிலும் அரிதானதாகவும் மதிப்பு மிக்கதாகவும் தான் இருக்க வேண்டும் என்று லெங்டன் யூகித்தார். ஆனாலும் அது ஏன் ஒரு உயிரி ஆயுதம் போல் டைட்டானியம் கொள்கலனுக்குள் பூட்டி வைக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் அவரால் இன்னமும் கற்பனை செய்ய முடியவில்லை. லெங்டன் அந்த சீலை தன்னுடைய விரலில் வைத்து மெதுவாக திருப்புகையில் அதில் ஒரு பயங்கரமான உருவம் செதுக்கப்பட்டிருப்பதை உணர்ந்து கொண்டார். அதில் 3 தலை உள்ள கொம்பு முளைத்த சாத்தான் ஒன்று வாய்க்கு ஒன்றாக 3 வெவ்வேறு மனிதர்களை தின்று கொண்டிருக்கும் செயல் செதுக்கப்பட்டிருந்தது. அருமை! அந்த சாத்தானுக்கு கீழே 7 எழுத்துக்கள் செதுக்கப்பட்டிருப்பது லெங்டனின் கண்களுக்கு தெரிந்தது. அந்த அலங்காரமான எழுத்துக்கள் அச்செடுக்கும் உருளைகளில் உள்ளதை போன்று கண்ணாடி பிம்பத்தில் எழுதப்பட்டிருந்தன. ஆனாலும் அதை படிப்பதில் லெங்டனுக்கு எந்த சிக்கலும் இல்லை. சலீஜியா, SALIGIA. சியானா ஒற்றை கண்ணால் அந்த எழுத்துக்களை சத்தமாக படித்தாள். சலீஜியா. அதை ஆமோதித்த லெங்டன் அந்த வார்த்தை சத்தமாக ஒலித்ததை கேட்டு சற்று குளிர்ந்துதான் போனார். இது ஒரு நிமோனிக் எனப்படும் நினைவூட்டுச் சொல். கிறிஸ்துவர்களுக்கு மன்னிக்கப்பட முடியாத தலையாய 7 பாவங்களை நினைவுபடுத்துவதற்காக மத்திய காலப்பகுதியில் வாடிகனால் உருவாக்கப்பட்டது. சலீஜியா, சுப்பீரியா, அவாட்டியா, லக்ஷீரியா, இன்விட்டியா, குலா, ஐரா, அசட்டியா என்பது ஒரு கூட்டுப்பெயர். சியானா புருவத்தை நெரித்தாள். தற்பெருமை, பேராசை, பெருங்காமம், பொறாமை, பெருந்தீனி, வெஞ்சினம், சோம்பல். லெங்டன் ஆச்சரியப்பட்டார். உனக்கு லத்தீன் தெரியும்? நான் கத்தோலிக்கராகத்தான் வளர்ந்தேன்.
எனக்கு பாவமும் தெரியும். புன்னகையை மறைத்து கொண்ட லெங்டன் தன்னுடைய பார்வையை அந்த சீலை நோக்கி திருப்பினார். இது ஏன் ஒரு ஆபத்தான பொருளைப் போல் பயோ டியூபில் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவருக்கு இன்னமும் விளங்கவில்லை. இது யானை தந்தம் என்று நினைத்தேன் என்றாள் சியானா. ஆனால் இது எலும்பு. இந்த கலைப்பொருளை சூரிய ஒளிக்கு கொண்டு சென்று அவள் அதில் உள்ள வரிகளை சுட்டிக்காட்டினாள். தந்தத்தில் வைர வடிவிலான குறுக்கு நெடுக்குமான கோடுகள் ஒளிப்புகும் வகையில் இருக்கும். எலும்புகள்தான் இதில் உள்ளதை போன்று இணையான கோடுகளையும் கருமையான வரிகளையும் பெற்றிருக்கும். அந்த சீலை மென்மையாக எடுத்து பார்த்த லெங்டன் அந்த செதுக்கல்களை மிகவும் நெருக்கத்திற்கு கொண்டு வந்து ஆராய்ந்தார். அதில் சுமேரியன் சீல்கள் எல்லாமும் அடிப்படையான உருவங்களையும் முக்கோண வடிவத்தையும் கொண்டு செதுக்கப்பட்டிருக்கும். இந்த சீல் மிகவும் விரிவான வகையில் செதுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் என்று லெங்டன் யூகித்தார். மேலும் அதிலுள்ள ஆபரண அலங்காரங்கள் அவருடைய மதி மயக்கங்களுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டவையாக இருந்தன. சியானா அவரை கவலையுடன் பார்த்தாள். என்ன அது? திரும்ப தோன்றும் கருப்பொருள் என்று கடுமையாக கூறிய லெங்டன் அந்த சீலில் இருந்த செதுக்கல்களுள் ஒன்றை காட்டினார். இதோ பார், இது 3 தலையுள்ள மனிதர்களை தின்னும் சாத்தானேதான். இது மத்திய காலகட்டத்தில் இருந்தே ஒரு பொதுவான பிம்பமாக இருந்து வருகிறது. இதுதான் பிளாக் டெத்துடன் சம்பந்தப்பட்ட குறிப்பான். அரைத்து தின்றும் 3 வாய்கள் அந்த பிளேக் மக்களை எவ்வாறு சாப்பிடும் என்பதை சொல்கின்ற குறியீடு. அந்த குழாயில் இருந்த உயிரி ஆபத்து குறியீட்டை சியானா அசௌகரியத்துடன் பார்த்தாள். அந்த பிளேக் குறித்து மர குறிப்புகள் லெங்டன் ஒப்புக்கொள்வதை காட்டிலும் இந்த காலையிலேயே அதிகமாக அவருக்கு தென்பட்டு கொண்டுதான் இருந்தன. அதனால் அவற்றை அவர் மேற்கொண்டு இணைப்பதில் தயக்கம் காட்டுகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். சலீஜியா என்பது மனித குலத்தின் ஒட்டுமொத்த பாவங்களை குறிக்கிறது. மத்திய கால மத கோட்பாடுகளின்படி பார்த்தால் பிளாக் டெத் மூலம் கடவுள் இந்த உலகத்தை தண்டித்ததற்கான காரணம் அதுதான் என்ற சியானா அவருடைய சிந்தனையை முழுமையாக்கினாள். ஆமாம் லெங்டன், சற்று இடைவேளை விட்டார். சற்று நேரம் தன் சிந்தனையின் தொடர்ச்சியை கைவிட்டார். அந்த சிலிண்டரை பற்றிய ஏதோ ஒரு சிறு விஷயம் விசித்திரமாக இருப்பதை அவர் அப்பொழுதுதான் கவனித்தார். வழக்கமாக சிலிண்டர் சீலின் உட்குழிவான மையப்பகுதியின் வழியாக ஒருவரால் பார்க்க முடியும். அது வெறும் வெற்று குழாயைப் போல் காணப்படும். ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு கோல் மூலம் தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எலும்பிற்கு உள்ளே ஏதோ ஒன்று செருகப்பட்டிருக்கிறது. அதன் முனை ஒளி பெற்று மின்னுகிறது. உள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது என்றார் லெங்டன். அது கண்ணாடியால் ஆனது போல் தெரிகிறது. அவர் அந்த சிலிண்டரை தலைகீழாக திருப்பி அடுத்துள்ள முனையை சரிபார்த்தார். அப்படி செய்கையில் ஒரு மிக சிறிய பொருள் ஒன்று உள்ளிருந்து உருண்டது. ஒரு குழாயில் உள்ள பால் பியரிங் போல் எலும்பின் ஒரு முனையில் இருந்து மற்றொரு முனையில் விழுந்தது. லெங்டன் உறைந்து போனார். தனக்கு பின்னால் சியானா மென்மையாக மூச்சு விடுவதை அவரால் கேட்க முடிந்தது. என்ன இழவு இது? உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டதா? சியானா கிசுகிசுத்தாள். அதை ஆமோதித்த லெங்டன் அந்த கொள்கலனின் அடுத்த முனையை கவனத்துடன் உற்று பார்த்தார். இதனுடைய திருப்பு ஏதோ ஒரு உலோகத்தினால் தடுக்கப்பட்டிருக்கிறது. அது சோதனை குழாயின் திறப்பாக இருக்கலாம். சியானா பின்னுக்கு நகர்ந்தாள். அது உடைந்து போய்விட்டதா? எனக்கு தெரியவில்லை என்ற லெங்டன் அதன் முனையை கவனமாக தட்டி கண்ணாடியை மீண்டும் ஆராய்ந்தார். அதில் உருளும் ஓசை கேட்டது. ஒரு கணம் கழித்து அந்த சிலிண்டரில் இருந்து வாயு முற்றிலும் எதிர்பாராத ஒன்றை செய்தது.
அது மிளிரத் தொடங்கியது. சியானாவின் கண்கள் அகலத் திறந்தன. ராபர்ட், நிறுத்துங்கள், அசையாதீர்கள்